11 அதிகாரங்களை நாம் படித்து முடித்தோம். அதில் கால தீர்க்க தரிசனங்களை மாத்திரம் நம்ம இப்போ இன்னும் பார்க்கல. கால தீர்க்க தரிசனங்களை கர்த்தருக்கு சித்தமையானால் வரக்கூடிய நாட்கள் நம்ம பார்ப்போம். ஆனால் இன்றைய நாளிலும் 12வது அதிகாரத்தில் உள்ள மிக முக்கியமான சில சத்தியங்களை நான் உங்களுக்காக போதிக்க வேண்டும் என்று ஆசிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. இந்த 12வது அதிகாரத்தில் மொத்தம் 13 வசனங்கள் உண்டுங்க. இந்த 13 வசனங்களும் ஒவ்வொரு வசனத்திலையும் ஒவ்வொரு மிக முக்கியமான சத்தியங்கள் இருக்கும். அதாவது முடிவு காலத்தில் நடைபெற போகிற என்னென்ன சம்பவங்கள் உண்டோ 11வது அதிகாரம் 40லிருந்து 45 வரைக்கும், 12வது அதிகாரம் 1லிருந்து 13 வரைக்கும் முடிவு காலத்தில் நடைபெற போகிற சம்பவங்கள் தான் எல்லாம் என்பதை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும். வசனம் 1லிருந்து நான் வாசிக்க நான் பிரியப்படுகிறேன். வசனம் 1 பாருங்களேன். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். இதான் முதலாவது வசனம். இந்த முதலாவது வசனத்தில் முதல் வார்த்தை வருகிறது, உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல். இந்த மிகாவேல் யார் என்பதை ஏற்கனவே நம்ம சத்தியத்தை படித்தோம். 10வது அதிகாரத்தில் மிகாவேல் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. பெரிய அதிபதி, அந்த பெரிய அதிபதி பிரதான தூதன் என்று சொல்லி நம்ம தெசலோனிக்கர் புத்தகத்தில் வாசிக்கிறோம். அந்த பிரதான தூதனுடைய சத்தம் எங்க அப்படின்பதை யோவான் 5 போய் வாசிக்கும் பொழுது, பிரேத குடியில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். அப்போ அந்த மிகாவேல் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது அப்படி என்பதை நம்ம முதலாவது புரிஞ்சுக்கிட்டோம். அதில் பாருங்களேன், உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாக மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான்னு சொல்றாங்க. பார்த்தீங்களா? அது எந்த காலம் என்பதை முதலாவது நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இயேசு கிறிஸ்துவாகிய மிகாவேல் அவர் எழும்புறாராம். எழும்புறதுக்கு முன்னாடி அவர் என்ன செய்திருக்கணும்? உட்கார்ந்துருக்கணும். அது எளிமையாக சொன்னால் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இயேசு கிறிஸ்து எப்போங்க உட்கார்ந்தாரு? எந்த வருஷம் எங்கே உட்கார்ந்தார்? யாருக்கா ஞாபகம் இருக்குதுங்களா? 1844 நுட்பநியாய விசாரணை துவங்கும்படியாக பிதாவின் வலது பார்சல் யார் உட்கார்ந்தது? இயேசு கிறிஸ்து உட்கார்ந்தார். இவர் எப்போ எழுந்திருப்பார் தெரியுங்களா? வரலாற்றில் ஒரு முறை எழுந்தாரு. அந்த சம்பவத்தை கொஞ்சம் வாசிக்க போகிறோம். அந்த சம்பவத்தை படிக்கிற நாம் மீண்டும் அவர் எப்பொழுது எழும்ப போகிறார் என்பதை பைபிள் தாங்க, வேதம் தாங்க சொல்லி கொடுக்குது. எங்க வாசிப்போம்? அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 56வது வசனத்தை வாசிக்க போறோம். இங்க எழுந்து நின்றது எப்பன்னு பாருங்களேன். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 56வது வாக்கியம். அப்போஸ்தலர் 7:56. அதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். யார் இந்த வார்த்தையை சொன்ன தெரியுங்களா? ஸ்தேவான் கல்லெறியப்படும் பொழுது, அந்த கல்லெறியப்படுவதற்கு முன்பதாக அவர் பரலோகத்தை பார்க்கிறாரு, ஒரு தரிசனத்தை பார்க்கிறாரு. அந்த தரிசனம் என்ன தரிசனம் அப்படின்னா, மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரசத்தில் என்ன பண்ணாரா? நின்று கொண்டிருந்தாருங்களா. சரிங்க, ஸ்தேவான் கல்லெறியப்பட்டதோட ஒரு மிக முக்கியமான தீர்க்க தரிசனம் வரலாறு நிறைவேறியது, வேதாகமத்தில் நிறைவேறியது. எந்த தீர்க்க தரிசனம் தெரியுங்களா? யூதர்களுக்கான கிருபையின் காலம் முடிந்தது. AD 34 ஸ்தேவான் கல்லெறியப்படுறாரு. ஸ்தேவான் கல்லெறியப்பட்ட போது யூதர்களுக்கான கிருபையின் காலம் முடிந்தது. அப்ப நல்லா யோசிங்க, யூதர்களுக்கான கிருபையின் காலம் முடியும் போது இயேசு கிறிஸ்து எழுந்து நின்னார் அப்படின்னா, இப்ப இரண்டாவது அவர் எழுந்து நிற்க போறாராம். அப்ப எது முடியணும்? கிருபையின் காலம் முடியணும். சரிங்க, அன்னைக்கு யூதர்களுக்கான கிருபையின் காலம் முடிஞ்சது, இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றாரு. இப்ப யாருக்கான கிருபையின் காலம் முடிய போகுது? இந்த பூமியில் வாசம் செய்கிற தேவ ஜனங்களுக்கான அந்த கிருபையின் காலம் என்ன பண்ண போகுதுங்க? முடிய போகிறது. அன்பானவர்களே, நிறைய தவறான உபதேசம் இன்னைக்கு நிறைய உலகத்தில், நம்ம அட்வென்டிஸ்ட் உலகத்தில் பரவிக்கிட்டு இருக்குது. கிருபையின் காலம் இப்போ முடியுது, அப்போ முடியுது அப்படின்னு சொல்லி சத்தியத்தை தெளிவாக படித்தாதான் புரியும். ஆண்டவர் எப்ப எழுந்து நிற்கிறாரோ அப்ப கிருபையின் காலம் முடிகிறது. அவர் எப்ப எழுந்து நிற்பார் என்பதை அதே வசனத்தில் பிற்பகுதியில் நான் வாசிக்கிறேன். கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க. அக்காலத்தில் எழும்புவான், யாதொரு ஜாதியாரும் தோன்றின முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். அது என்னங்க ஆபத்து காலம்? 3 காலங்கள் ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். கடைசி காலம், முடிவு காலம், ஆபத்து காலம். அந்த ஆபத்து காலம் என்பது எதை குறிக்குது அப்படின்னா, வாதை. உலக சரித்திரத்திலே இப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தை இந்த பூமி அனுமதித்ததே இல்லைங்களாம்.
அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை இந்த பூமி அனுபவித்ததே கிடையாது. உலக வரலாற்றிலே இல்லாத அளவிற்கு 7 வாதைகள் கடைசியாக பொழியப்பட போகிறது. அந்த 7 வாதை எப்ப வரும் அப்படின்னா, எப்பொழுது கிருபையின் காலம் முடிகிறதோ அப்பொழுது பரலோகத்தில் இருந்து தேவனுடைய பண்டகசாலை திறக்கப்படுகிறது. தேவனால் அனுப்பப்படுகிற அந்த 7 வாதைகள் பூமியின் மீது ஊற்றப்படுகிறது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், மிகாவேல் எழும்புறாரு அப்படின்னா யாருக்கோ கிருபையின் காலம் முடியுது. கிருபையின் காலம் முடியும் போது எது ஊற்றப்படுது? வாதைகள் ஊற்றப்படுகிறது. அது யாருக்கு அப்படின்னா இந்த பூமியில் இருக்கிற நமக்கு என்பதை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இப்போ அடுத்தது நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, வசனம் 2 வாசிக்க போகிறோம். நம்ம அதில் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டோம். மிகாவேல் என்பது இயேசு கிறிஸ்து. அவர் எழுந்திருக்கிறார் அப்படின்னா பரிந்து பேசுதலுக்கான ஊழியம் முடிந்தது. பாவிகளுக்காக அவர் இத்தனை வருட காலமாய் மன்றாடி வந்த அந்த மன்றாட்டம் நிறைவடைந்து விட்டது. அதுதான் கிருபையின் காலம் முடிந்தது என்று நான் சொல்கிறேன். கிருபையின் காலம் முடிந்ததுக்கு பிறகாக எது வந்துடுது? வாதை வந்துடுது. ஏன்? தேவனுடைய இரக்கம் முடிந்தது. பாவிகளுக்காக அவர் சிந்திர கடைசி துளி கண்ணீர் முடிந்தது. முடிந்ததுக்கு பிறகாக பாவிகள் அவர்களுக்கேற்ற தண்டனை அவர்கள் அனுபவிக்கும்படியாக இந்த வாதைகள் பொழியப்படுகிறது என்பதை நம்ம கவனத்தோடு புரிஞ்சுக்கணுங்க. இப்போ 2வது வாக்கியம் பாருங்களேன். அந்த 1வது வசனத்தில் பிற்பகுதி எங்கிருந்து வாசிக்கிறேன்? அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள். எந்த புஸ்தகம்? ஜீவ புஸ்தகம். யார் விடுவிக்கப்படுவார்கள் அப்படின்னா, யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள்தான் விடுவிக்க முடியும். 91வது சங்கீதத்தை எடுத்து நீங்க வாசித்து பாருங்க. யார் விடுவிக்கப்படுவார்கள் என்பதையும் யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும் என்பதையும் அந்த 91வது சங்கீதம் டாப் டு பாட்டம் ஒவ்வொரு வசனம் நமக்கு சொல்லிக் கொடுக்குது. ஏன் தெரியுங்களா? 91வது சங்கீதத்தில் ஒரு வார்த்தை வருது. அப்பொழுது 91வது சங்கீதத்தை வாங்கலேன், ஒரு வார்த்தை எங்கள் கவனத்தோடு நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்குது. நான் அந்த வார்த்தையை கடந்து போக வேண்டாம் என்று ஆசிக்கிறேன். நமக்கு நேரம் குறைவு தான், இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு விலக்கி சொல்ல வேண்டும் என்று என் மனசு சொல்லுதுங்க. எங்கே வாசிக்க போகிறேன் தெரியுங்களா? வசனம் 10 பாருங்களேன். அந்த 91வது சங்கீதம் முழுவதுமாக வாதையின் காலத்தில் நடைபெறுகிற சம்பவம் தான். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார், உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் எழுந்தி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து பாலசிங்கத்தையும் வலு சர்ப்பத்தையும் மிதித்து போடுவாய். யார் மிதித்து போடுறது? ஏற்கனவே சாத்தான ஒரு முறை ஆண்டவர் நசுக்கி போட்டாரு. இப்ப மீண்டும் அவன் முழுமையாக நசுக்கப்பட போறான். யாரை வச்சு நசுக்க போறார் தெரியுங்களா? வசந்த வாசிக்கலாங்களா? ரோமர் 16வது அதிகாரம் 20வது வாக்கியத்தை வாசிங்க. யார் நசுக்க போறாங்க என்பதை பைபிள் சொல்லுது பாருங்களேன். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உங்களோடு கூட இருப்பதாக. ஆமேன். அன்பானவர்களே, வார்த்தை வருது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். யார் நசுக்கி போடுறது? ஆண்டவர் தான் நசுக்கி போடுறாரு. ஆனா மிதிக்கிறது யாரு? வசனம் சொல்லுச்சு, ஜீவ புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டவர்கள். அந்த கூட்டம் யாருங்க? ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்படுதாமே அவங்களுக்கு. யார் அந்த கூட்டம்? யார் தெரியுங்களா? முடிவு காலத்தில் தேவனுக்காக நிற்கிற கூட்டங்க அந்த கூட்டம். அதை தான் தானியேல் சொல்றாரு, அக்காலத்திலே புஸ்தகத்தில் பெயர் எழுதப்பட்டிருக்கிற உன்னுடைய ஜனங்கள் விடுவிக்கப்படுவார்கள். எதிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க? வாதையிலிருந்து விடுவிக்கப்படுவாங்க அப்படின்ற காரியத்தை தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, யாருடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதோ அவர்கள் மாத்திரம்தான் வாதையின் காலத்தில் தப்ப முடியும். ஜீவ புஸ்தகத்தில் பெயரிடப்பட்டிருந்த ஒரு நபரும் வாதையில் என்ன பண்ண முடியாதுங்க, தப்பித்து கொள்ள முடியாது என்பதை தானியேல் 12வது அதிகாரம் 1வது வாக்கியம் தெளிவாய் சொல்லிக் கொடுக்கிறதுங்க. 2வது வசனத்தை வாசிக்கிறேன். இப்போ அதனுடைய தொடர்ச்சியை பாருங்களேன். தானியேல் 12:2. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகர் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள் சொல்றாங்க பைபிள்ல. அந்த வார்த்தையை கவனிங்க. பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய
யாருங்க பூமி தூள் அப்படின்னா என்ன அர்த்தம்? மண்ணுக்குள்ள யாரோ நித்திரையா இருக்கிறாங்களாம். நித்திரை என்பது எதை குறிக்குது வேதாகமத்தில்? மரணம். அப்ப நித்திரை மரணத்தில் இருக்கிறாங்களாம். அந்த நித்திரை மரணத்தில் இருக்கிறவங்க என்ன செய்யறாங்கன்னு பாருங்களேன். அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுந்திருப்பார்கள். நம்முடைய திருச்சபையில் ஒரு மிக முக்கியமான உபதேசம் ஒன்று இருக்குதுங்க. அந்த உபதேசம் என்ன அப்படி என்பதை கொஞ்சம் நம்ம கவனிக்க வேண்டியதாக இருக்கிறது. த ஸ்பெஷல் ரெசரக்ஷன், விசேஷித்த உயிர்த்தெழுதல் அப்படின்னு ஒரு தலைப்பு இருக்குது. யாருக்காவது தெரியுங்களா? இந்த விசேஷித்த உயிர்த்தெழுதல் எப்பொழுது நடைபெறும் என்பதை யாராவது படிச்சிருக்கிறீங்களா? முன்னாடி முத்தூதுவை வாசிக்கும் பொழுதெல்லாம் அந்த 14வது அதிகாரத்தில் ஒரு வாக்கியம் இருக்குது. அந்த வாக்கியத்தை எல்லாரும் பலமுறை நீங்கள் வாசித்திருப்பீங்க. மீண்டும் ஒரு முறை வாசிக்கலாங்களா? 14, 13 வாசிப்போம் பாருங்களேன். என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்க. 14, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். அது திரும்ப வாசிக்குமா? அது கர்த்தருக்குள் மரித்தவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது, அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டொழிந்து இளைப்பாறுவார்கள். அவருடைய கிரியைகள் அவர்களோடு கூட போம். ஆவியானவரும் ஆமேன் என்று திருவுளம் பற்றுகிறார். என்ன தெரியுங்களா அர்த்தம்? முத்தூதுவின் சத்தியத்தை வேதாகமம் பேசிக்கிட்டே வருதுங்க. பேசிக்கிட்டே வந்து ஒரு தூத வேதாகமம் சொல்லுது, இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். ஏன் இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் அப்படின்னா, இங்க ஒரு விசேஷித்த உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த விசேஷித்த உயிர்த்தெழுதல் யாருக்கு அப்படின்னா, யார் ஒருவர் 1844க்கு பிறகாக 1840ஆம் வருஷத்திலிருந்து இந்த முத்தூதுவின் செய்தியை மனதார கேட்டு அதை விசுவாசித்து ஒருவேளை அவர்கள் மரணம் அடைந்திருப்பார்களே ஆனால் அந்த நபர்களுக்கு ஒரு விசேஷித்த உயிர்த்தெழுதல் இருக்கிறது. அந்த விசேஷித்த உயிர்த்தெழுதல் கூட யாரும் வருகிறார்கள் என்பதை சில வசனங்களில் என்ன செய்ய போறோம், நம்ம வாசிக்க போறோம். இதுல சின்ன ஒரு காரியம் இருக்குது, நான் அதை உங்களுக்காக வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, முதலாம் உயிர்த்தெழுதல் 2ஆம் வருகையின் போது நடக்கும். எப்ப? முதலாம் உயிர்த்தெழுதல் எப்ப நடக்கும்? 2ஆம் வருகையின் போது நடக்கும். அந்த சமயத்தில் விசேஷித்த உயிர்த்தெழுதல் நடக்கும். இந்த விசேஷித்த உயிர்த்தெழுதல் என்ன என்பதை புரியும்படி ஒரு 3 காரியத்தை சொல்றேன். கவனிக்க முடியுதா பாருங்க. இயேசு கிறிஸ்து 2ஆம் முறை வரும்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர்த்தெழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நாமும் மறுரூபமாக்கப்படுவோம். சரிங்க, கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது உயிர் தள்ளுறாங்களே, இந்த கூட்டத்தோடு கூட அந்த நேரத்தில் வேற யாராவது உயிர் தெழுவதற்கான வாய்ப்புகள் உண்டா? என்னங்க நினைக்கிறீங்க? சரி, துன்மார்க்கர்கள் எப்போ உயிர் தெழுவாங்க? துன்மார்க்கர்கள் எப்பொழுது உயிர் தெழுவாங்க? நமக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கிறது என்ன? 3ஆம் வருகை. கிறிஸ்து 2ஆம் முறை வந்து தன் பிள்ளைகளை பரலோகத்துக்கு அழைத்து கொண்டு போவாரு. மீண்டுமாக இந்த துன்மார்களுக்கான தண்டனையை கொடுக்க வரும்போதுதான் துன்மார்கள் எல்லாரும் உயிர் தெழுவார்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். ஆனால் தேவனுடைய உண்மையான பிள்ளைகள் இந்த முத்தூதுவின் சத்தியத்தை அறிந்து அந்த சத்தியத்தை தங்களுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டு தேவனுக்காக தங்களை ஒருவேளை ஒப்படைத்து அவர்கள் நித்திரை மரணமாய் அவர்கள் ஆயிருப்பாங்க அப்படின்னா அவர்களை பார்க்கும்படி ஒரு கூட்டம் எழுந்திருக்கிறது. யாருன்னு பார்க்கலாங்களா? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆவது அதிகாரம் 7ஆவது வாக்கியம் வாசிக்காத. இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லோரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமீன். இந்த சம்பவம் எப்பங்க நடக்குது? இந்த சம்பவம் எப்ப நடக்குது? இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். யார் அந்த குத்தினவர்கள்? யார் அந்த குத்தினவர்கள்? மத்தேயு 26வது அதிகாரம் 64வது வாக்கியம். மத்தேயு 26:64. இயேசு கிறிஸ்து அங்கவே சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார் பாருங்க. அதற்கு இயேசு, நீ சொன்னபடிதான், அன்றியும் மனுஷகுமாரன்
சர்வ வல்லவருடைய வலது பாரசத்தில் வீற்றிருப்பதையும் வானத்தின் மேகங்கள் வருவதையும் இது முதல் காண்பீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். யார்கிட்ட இந்த வார்த்தையை சொல்றாருன்னா, இயேசுவை குத்தி கொலை செஞ்சாங்க பாருங்க, அந்த கூட்டத்துக்கிட்ட சொல்றாரு, மனுஷகுமாரன் வரும்போது நீங்க என்ன பண்ணுவீங்க பார்ப்பீங்க. நம்முடைய திருச்சபையில் தீர்க்கதரிசி மாபெரும் ஆன்மீக போராட்டம் என்ற புத்தகத்தில் பக்கம் 822 823 ஒரு வாக்கியத்தை சொல்றாங்க. கொஞ்சம் கவனத்தோடு கவனிங்க, நான் வாசிக்கிறேன். கல்லறைகள் திறக்கப்படுகின்றன, பூமியின் தூளிலே நித்திரை பண்ணவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்தி எழுந்திருப்பார்கள். என்ன அர்த்தம்? மூன்றாம் தூதனுடைய தூதை குறித்த விசுவாசத்திலே மரித்து போன அனைவரும் தேவன் தமது தெய்வீக பிரமாணங்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களோடு செய்து கொள்ளும் புதிய உடன்படிக்கைக்கு வாரிசாகும்படி இப்பொழுது அவரை மகிமையோடு காண்பார்கள். அதாவது கிறிஸ்து வேதனைப்பட்டு மரிக்கும் பொழுது அவரை பார்த்து ஏளனம் நிந்தையும் செய்தவர்கள், அவருடைய சத்தியத்தையும் அவருடைய ஜனங்களையும் எதிர்த்து நிற்பதில் தீவிரம் காட்டியவர்கள், அப்படிப்பட்டவர்களும் கூட அவரது மகிமையை காணும்படி அவருக்கு கீழ்ப்படிந்து விசுவாசமாய் இருந்தவர்கள் அடைகின்ற மேன்மையானது எப்படிப்பட்டது என்பதை காணும்படி உயிர் தெழுவார்கள். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது உயிர் தெழுறாங்க. அந்த உயிர் தெழுகிற பொழுது யாருக்கும் அந்த உயிர் தெழுதலுக்கான வாய்ப்பு கிடைக்கிறது அப்படின்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவை நிந்தித்து அவரை கொலை செய்து அவரை உபத்திரவப்படுத்தினார்களோ அந்த நபர்களும் அந்த நேரத்தில் கண்விழித்து பார்ப்பதற்கான சூழல் கொடுக்கப்படுகிறது. ஏன் தெரியுங்களா? இந்த சத்தியத்துக்காக அந்த மக்கள் பட்ட பாடு இருக்குது பாருங்க, இந்த மக்கள் அனுபவித்த உபத்திரவம் இருக்குது பாருங்க, இந்த மக்கள் அனுபவித்த கஷ்டம் இருக்குது பாருங்க. இந்த கஷ்டத்தை அவர்கள் அனுபவித்ததுனால தேவன் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பலனை காணும்படியாக யார் அனுமதிக்கப்படுகிறார்கள் அப்படின்னா, யாரெல்லாம் கிறிஸ்துவை நிந்தித்து கொலை செய்து அவருடைய பிள்ளைகளையும் கொலை செய்தார்களோ அவர்கள் எல்லோரும் யாருக்கு கொடுக்கிற ரிவார்டை பார்க்கணும். இந்த முத்தூதுவின் சத்தியத்துக்காக மரித்த இது முதல் மரிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி இருக்குது வேதவசனம். ஆவியானவரும் ஆமேன் என்று திருவுளம் பற்றினாரே, அந்த காரியத்தை பார்க்கும்படியாக வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த தேவனை உபத்திரவப்படுத்தினவர்கள் மத்தியில் இயேசு சொன்னாரு, இது முதல் காண்பீர்கள்னு சொன்னாரு. அவர்கள் காணும்படியான ஒரு வாய்ப்பு என்ன பண்ணப்படுது, கொடுக்கப்படுகிறது. இதுதான் விசேஷித்த உயிர்த்தெழுதல். இதை குறித்து இன்னொரு சத்தியம் தெளிவாய் வரக்கூடிய நாட்கள் நான் எடுப்பேன். இப்போ நான் சொன்ன தகவல் ஒருவேளை உங்களுக்கு புரியும் என்று நான் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். ஒருவேளை புரியாதவங்க இந்த விசேஷித்த உயிர்த்தெழுதலை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தாராளமாக வாங்க படிப்போம். சரி, நம்ம அடுத்த காரியத்துக்கு போயிடும். நேரம் இல்லாத பட்சத்தினால நான் அடுத்த காரியத்துக்கு கடந்து போகிறேன். வசனம் 3 பாருங்களேன். தானியேல் 12:3. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். வார்த்தை வருது ஞானவான்களாம். அந்த ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள். யாருங்க அந்த அநேகர்? யாரும் நீதிக்குட்படுத்துறாங்களாமே. நீதி என்பது என்னங்க அர்த்தம்? ஏற்கனவே படிச்சிருக்கிறோமே. நீதி என்பது எதை குறிக்குது? கற்பனை. என்ன சொல்றாங்கன்னா, பா ஆண்டருடைய பிரமாணம் ஒளிஞ்சு போகல, ஆண்டருடைய கற்பனை அது ஒளிஞ்சு போகல, ஆண்டருடைய பிரமாணத்தை யாராலையும் ஒழிக்க முடியாது, அது என்றென்றைக்கும் ஜீவன் உள்ள தேவனுடைய குணம், அது ஒருபோதும் ஒளிந்து போகாதுன்னு சொல்லி யார் ஒருவர் அந்த கற்பனையை மக்கள் முன்பதாக கொண்டு போய் வைத்து அவர்களை ஜீவ பாதையில் வழி நடத்தி ஊழியம் செய்கிறார்களோ அந்த நபரை பற்றி சொல்லுது. அவர்கள் தான் ஞானவான்கள். ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களை போலும். நட்சத்திரம் என்பது வேதாகமத்தில் எதங்க குறிக்கும்? தேவ தூதர்கள். அப்ப இந்த நபர்கள் யாரை போல மாறுறாங்களா? தேவ தூதர்களை போல மாறுகிறவர்கள். வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுவுக்காக இந்த உலகத்தில் யாராவது ஒருத்தவங்க ஊழியம் செய்வாங்க அப்படின்னா வேதம் கொடுக்கிற காரியம், ஆண்டவர் பரலோகத்தில் அவங்களுக்கு கொடுக்கிற ரிவார்டு என்னன்னு பாருங்க. இந்த வசனம் சொல்லுது, என்ன சொல்லுது? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். அந்த பாக்கியம் யாருக்கு தெரியுங்களா கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த மீதமான திருச்சபை கொடுக்கப்பட்டிருக்குதுங்க. ஆண்டவர் சொன்னாரு, மனுஷருக்கு முன்பாக என்னை அறிக்கை பண்ணுகிறவனை
என் பிதாவிற்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணுவேன். மனுஷனுக்கு முன்பாக என்னை மறுதலிக்கிறவனை என் பிதாவுக்கு முன்பதாகவும் மறுதலிப்பேன்னு சொன்னார். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்வானானால் என் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். அந்த கனம் தாங்க இது. இந்த ஆசீர்வாதத்தை பெறணும் அப்படின்னா இந்த முடிவு காலத்தில் பிரமாணத்தை கற்பனையின்படி வாழாத ஜனங்களை கற்பனையின்படி வாழ்வதற்கு வழி நடத்த வேண்டும். ஆண்டவர் மனதை புரியாதவர்களை ஆண்டவர் மனம் புரியும்படி யார் ஒருவர் வழிநடத்தி ஊழியம் செய்கிறார்களோ அவர்கள் சதா காலங்களும் பிரகாசிக்கிற பாக்கியத்தை பெறுவார்கள் என்ற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோங்க. 3வது வசனத்துக்கான விளக்கம் இதுதான். 4வது வசனம், தானியேல் ஆகிய நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புதைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிப்போம். நமக்கு நல்லாவே தெரியும் முத்திரையிடப்பட்ட புத்தகம் எதுங்க? 2300 ராப்பகல் தரிசனம், தானியேல் புத்தகத்தில் இருக்கிற ஒரு தரிசனம். அப்ப முத்திரையிடப்பட்ட புத்தகம் எது என்பதை ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். என்ன சொல்றாங்கன்னா அறிவு பெருகுங்களாம். எந்த காலத்துல? முடிவு காலத்துக்கு பிறகுதான். இன்னைக்கு நிறைய யோசித்து பாருங்களேன். இந்த 1798க்கு பிறகுதான் இந்த உலகத்தில் அறிவு பெருக்கம் அதிகமாச்சு, கண்டுபிடிப்புகள் அதிகமாச்சு. ஏன்னா இது வேத வசனத்துடைய தீர்க்க தரிசனம். அப்படியாகவே இந்த உலகத்தில் நிறைவேறியது. ஏதோ உலக பிரகாரம் அறிவு மட்டும் இல்லைங்க, வேத அறிவு எப்போதான் அதிகமாச்சு? அந்த 1798க்கு பிறகுதான், முடிவு காலத்துக்கு பிறகுதான் உலகத்திற்கான அறிவும் பெருகியது, வேதத்தை ஆராய்வதற்கான அறிவும் பெருகியது அப்படின்ற விஷயத்தை நம்ம மறந்து விடக்கூடாது. 5வது வசனத்திலிருந்து வாசிக்க போறேன். ஒரு மிக முக்கியமான தரிசனம். இதுக்குள்ள ஒரு சத்தியம் இருக்கிறது, அந்த சத்தியத்தை படிப்போம். 5, அப்பொழுது தானியேலாகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனுமாகிய வேறே 2 பேர் நிற்க கண்டேன். சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர் மேல் நிற்கிறோமாகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான். அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர் மேல் நிற்கிறோமாகிய புருஷன் தம்முடைய வலது கரத்தையும் தம்முடைய இடது கரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து, ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும் பரிசுத்த ஜனங்களின் வல்லமை சிதறடித்தல் முடிவு பெறும் போதோ இவர்கள் எல்லாம் நிறைவேறித்திர வேண்டும் என்றும் ஜீவித்திருக்கிற ஒரு பேரில் ஆணையிட கேட்டேன். இந்த சணல் வஸ்திரம் தரித்தவர் யார் தெரியுங்களா? யாருங்க? வேதாகமத்தில் இரட்டை சகோதரர்கள்னு ஒருத்தவங்க உண்டு. யார் தெரியுங்களா? தானியேல் வெளிப்படுத்தல். தானியேலில் படிக்க வேண்டிய சத்தியம் எங்கே போய் படிக்க வேணும்? வெளிப்படுத்தலில் படிக்கணும். வெளிப்படுத்தின புத்தகத்தில் புரியாத சத்தியத்தை எங்கே படிக்கணும்? தானியேல் புத்தகம் படிக்கணும். யோசித்து பாருங்க, பழைய ஏற்பாட்டில் தானியேல் புத்தகம் எத்தனாவது புத்தகம்? புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தின விசேஷம் எத்தனாவது புத்தகம்? 27. அங்கேயும் 27, இங்கேயும் 27. ஆண்டவர் சாதாரணமான அந்த புத்தகத்தை வைக்கலங்க, நோக்கத்தோடு வைத்திருக்கிறார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். இதை இந்த சணல் வஸ்திரம் தரித்தவர் யார்? வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 5லிருந்து 7 வரைக்கும் வாசிப்போம் பாருங்களேன். 5லிருந்து 7 வரைக்கும், 5லிருந்து 7 வரைக்கும் வெளிப்படுத்தின விசேஷம் 10 5லிருந்து 7 வரைக்கும். சமுத்திரத்தின் மேலும் பூமியின் மேலும் நிற்கிறதாக நான் கண்ட தூதன் தன் கையை வானத்துக்கு நேராக உயர்த்தி, இனி காலம் செல்லாது, ஆனாலும் தேவன் தம்முடைய ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளுக்கு சுவிசேஷமாய் அறிவித்தபடி 7ஆம் தூதனுடைய சத்தத்தின் நாட்களிலே அவன் எக்காலம் ஊதுகிற பொழுது தேவ ரகசியம் நிறைவேறும். இந்த சணல் வஸ்திரம் தரித்தவர் யாருன்னா இயேசு கிறிஸ்து. தேவன் இயேசு கிறிஸ்து சணல் வஸ்திரம் தரித்தவராக இருக்கிறாரு. அந்த வார்த்தைகளை நீங்க வாசிக்கும் போதே உங்களால் புரிஞ்சுக்க முடியும். வசனம் 7 பாருங்க. அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும், எப்படிங்க? சணல் வஸ்திரம் தரித்தவர். இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இந்த ஆச்சரியமான முடிவு வர எவ்வளோ காலம் ஆகும்னு கேட்டாங்க. முடிவு காலம் எப்போ ஆரம்பிக்குன்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்றாங்க, முடிவு காலம் ஆரம்பிக்கிறத நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 3½ காலம், காலம் அரை காலம், காலங்கள் 3½ காலம். இந்த 3½ காலங்களை நீங்கள் அப்படியே பெருக்கி பார்த்தாலும் சரி, எந்த காரியங்களை செய்து பார்த்தாலும் சரி, இந்த 3½ காலங்கள் வேதாகமத்தில் எத்தனை வருஷம் தெரியுங்களா? 30×42 போட்டு பாருங்க. அதை ஒவ்வொரு காரியங்களை வைக்கும் பொழுதும் 1260 வருஷம். நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். இந்த 1260 வருஷம் அரசாண்டது யாரு? சின்ன கொம்பு ராஜா.
அப்ப அந்த சின்ன கொம்பு ராஜா எப்ப அவர் ஆட்சி முடிகிறதோ அப்ப எது தொடங்கும்? முடிவு காலம் தொடங்கும். இது எப்ப நிறைவேறியது? முடிவு காலம் எப்போ வரும் அப்படின்னு கேட்டாங்க. இப்ப இந்த ராஜாவுடைய ஆட்சி எப்போ முடியுதோ அப்ப எது ஸ்டார்ட் ஆயிடும்? முடிவு காலம் தொடங்கிடும். இப்போ எது நடந்துச்சு? 1798 நெப்போலியன் போனபார்ட் அவரும் அவருடைய தளபதிகளும் என்ன செய்கிறாங்க? இந்த சின்ன கொம்பு ராஜாவில் வந்தவரை அவங்க பிடிச்சு சிறையில் போடுறாங்க. சிறையில் போட்ட மிருகம் காயப்பட்டது. வெளிப்படுத்தின விசேஷம் 13 சொல்லுது, அந்த மிருகம் காயப்பட்ட மிருகம், அந்த காயம் சொஸ்தமாக கண்டேன் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் பாருங்க. ஆட்சி முடிவுக்கு வந்துச்சு. ஆனால் அந்த ஆட்சிக்கு முடிவுக்கு வந்ததை மீண்டும் இந்த ராஜா என்ன பண்ண போறார்? அந்த ஆட்சியை தக்க வைக்க போறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். அப்ப வசனம் 5 to 7 வரைக்கும் எந்த விஷயத்தை பேசுது அப்படின்னா முடிவு காலம் எப்போ தொடங்கும் அப்படின்ற சம்பவத்தை பத்தி பேசுது. இப்போ 8வது வசனத்துக்கு வந்துடுறேங்க. நான் அதை கேட்டோம், அதன் பொருளை அறியவில்லை. ஆகையால் என் ஆண்டவனே, இவர்களின் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதைபொருளாக வைக்கப்படும், முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். இவர் கேட்கிறாரு, இது எல்லாம் எப்படிங்க நான் புரிஞ்சுக்கிறது? எனக்கு புரியலையே. ஏதோ முடிவு காலன்றீங்க, 3.5 காலம்னு சொல்றீங்க, வல்லமை சிதறடிக்கப்படும் சொல்றீங்க, பரிசுத்த ஜனம் அந்த காலங்களை உபத்திரவப்படுத்தப்படும் சொல்றீங்க. அந்த வார்த்தையை நான் சொல்ல மறந்துட்டேன் பாருங்க. அதுல தெளிவா 12வது அதிகாரத்தில் வசனம் 7 பிற்பகுதியை பாருங்களேன். ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த காலத்தில் என்ன நடக்கும் என்பதை சொல்லுது. பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் பொழுது, அப்ப பரிசுத்த ஜனங்கள் அப்படின்பது தேவனுடைய பிள்ளைகள், அவங்களுடைய வல்லமை சிதறடிக்கப்படும் அப்படின்னா அவங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது, அவர்கள் உபத்திரவப்படுத்தப்படுவார்கள் அப்படின்ற காரியத்தை தான் அங்க பார்க்குறோம். இப்போ தானியேல் கேட்குறாரு, என்ன நான் இது எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னும் போது ஒரே வார்த்தையில் முடிச்சிடறான், இது எல்லாம் முடிவு காலத்துக்குரியது. முடிவு காலம் வரும்பொழுது இதற்குரிய காரியங்கள் எல்லாமே புரிஞ்சிக்க முடியும். அதே போல எக்ஸாக்டா 1798 பிறகாக தான் எந்த புத்தகம் புரிய ஆரம்பிச்சிச்சு? தானியேல் புத்தகமே புரிய ஆரம்பிச்சிச்சு. அதற்கு பிறகுதான் தானியேல் புத்தகம் புரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் தான் சத்தியத்தை ஆராயறாங்க. ஒவ்வொரு தீர்க்க தரிசனமாய் விலக்கி கொடுக்கப்படுகிறது என்ற காரியத்தை நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போ வசனம் 10 நான் வாசிக்க போறேன். எந்த இயக்கம்னு நீங்க தான் கண்டுபிடிக்கணும். அநேகர் சுத்தமும் வெண்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள், துன்மார்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள். துன்மார்கரில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள். அன்றாட பலி நீக்கப்பட்டு பாழாக்கும் அருவருப்பு ஸ்தாபிக்கப்படும் காலம் முதல் 1290 நாள்கள் செல்லும். 1335 நாள் மட்டும் காத்திருந்து சேருகிறவன் பாக்கியவான். 2 கால தீர்க்க தரிசனத்தை சொல்றாங்க. அதில் 2 கால தீர்க்க தரிசனம் எது அப்படின்னா, ஒன்று 1290, இரண்டாவது 1335. இந்த 2 கால தீர்க்க தரிசனுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் டேட் என்ன தெரியுங்களா? கிபி 508. இந்த கிபி 508 அப்படின்னு வரும்பொழுது முதலாவதாக ஒரு காரியத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். இந்த 1260 1290 தீர்க்க தரிசனம் இருக்குது பாருங்க. 508 தொடங்கி 1798 முடியுது. நீங்க 508 இருந்து 1798 போட்டு பாருங்க, 1290 வருடம் கரெக்டா வரும். அதே போல இந்த 1335 ஸ்டார்டிங் பாயிண்ட் 508 தான். அந்த 508 இருந்து நீங்க கணக்கு போட்டு பாருங்க, எக்ஸாக்டா இது எந்த வருஷத்துல முடியும் அப்படின்னா 1843. அப்ப 1290 தீர்க்க தரிசனம் 508 தொடங்குது, 1798 முடியுது. அதே போல 1335 தீர்க்க தரிசனம் 508 தொடங்குது, 1843 தொடங்குது முடியுது. 1843 முடியும் பொழுது யார் வெளிப்படுவார்கள் வசனம் சொல்லுது அப்படின்னா, அநேகர் சுத்தமும் வெண்மையும் ஆக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். யாருங்க இந்த கூட்டம்? 1843 புடமிடப்பட்ட கூட்டம் யாரு? எந்த கூட்டம் அது? வில்லியம் மில்லர். அதுதான் பைபிள் சொல்லுது. இந்த மீதமான திருச்சபை உருவாக்குவதற்கான சூழல் எங்க உருவாச்சு அப்படின்னா 508 தொடங்கி 1335 வருட தீர்க்க தரிசனம். அந்த தீர்க்க தரிசனம் சரியாக 1843 முடியுது. வில்லியம் மில்லரும் சரியா கணக்கு போட்டு 1843 தான் கிறிஸ்து வருவாருன்னு சொல்றார். அப்புறம் மீண்டும் யூதருடைய காலக்கணக்கை அவர் சரி பார்த்து மீண்டும் என்ன செய்யறாரு அப்படின்னா 1844 அக்டோபர் 22
குறிக்கிறார். இந்த 2 கால தீர்க்க தரிசனமும் சரியாக நிறைவேறியது. இன்னைக்கு ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா? இன்னைக்கு நம்ம அட்வென்டிஸ்டில் ஒரு கூட்டம் எழுப்பி இருக்குது. என்ன தெரியுங்களா செய்கிறாங்க? 1844 பிறகு கால தீர்க்க தரிசனமே கிடையாது, டைம்லி ப்ராபசி கிடையாதுங்க. இந்த வருஷம் இயேசு கிறிஸ்து வந்துருவாரு, அந்த வருஷம் இயேசு கிறிஸ்து வந்துருவாருன்னு டைம் ப்ராபசியே கிடையாது. ஆனா இன்னைக்கு இந்த கூட்டம் என்ன தெரியுங்களா செய்து, இந்த தீர்க்க தரிசனத்தெல்லாம் மீண்டும் திருப்பி போட்டு அவங்க ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி அதுல இருந்து 1290 நாள், அதுல இருந்து 1335 நாளுன்னு போட்டு இன்னைக்கு டேட் செட்டிங்லாம் எங்க இருந்து வருது தெரியுங்களா? இந்த தீர்க்க தரிசனத்தை தவறாய் புரிந்து கொள்வதான். நம்முடைய தீர்க்கதரிசி தெளிவா எழுதுறாங்க, 1844 வருஷத்துக்கு பிறகு டைம் ப்ராபசி கிடையாது, கால தீர்க்க தரிசனம் கிடையாது. நீங்க அந்த 1844 பிறகாக இயேசு கிறிஸ்துவானவர் எப்பொழுது வேணாலும் வரலாம். ஆனா 1844 கடந்து எத்தனை வருஷம் போயிடுச்சுங்க? 181 வருஷம். ஏன் இந்த 181 வருஷம் நீண்டுகிட்டே இருந்துச்சு? காரணம் என்னங்க? இந்த 181 வருஷம் நீண்டதற்கான காரணம் யார்? ஒரு உதாரணம் சொல்லட்டுங்களா? நான் ஏற்கனவே இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறேன். பாஸ்டர்மா வீட்டில் குப்பையை கூட்டிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். பரோசியா கையில் கொஞ்சம் பேப்பர் இருக்குது. பரோசியா என்ன செய்கிறாப்புல? பேப்பரை கிழிச்சு போட்டுக்கிட்டே இருக்கிறாப்புல. பாஸ்டர்மாவும் கூட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ பாஸ்டர்மா எப்போ கூட்டுறதை நிறுத்துவாங்க? எப்போ பேப்பரை கிழிச்சு போடுறதை நிறுத்துறாங்களோ அப்போ தான் என்ன பண்ண முடியும்? சரி, பேப்பரை கிழிக்கிறது யாருங்க? யாரு? நான் எப்போ பாவம் செய்கிறத நிறுத்துறனோ அப்போ ஆண்டவர் நிறுத்திடலாம் அப்படின்னு யோசிக்கிறாரு. கிருபையின் காலம் 181 வருஷம் கடந்து வந்துடுச்சு. மத்திய 24வது அதிகாரத்தில் ஒரு தீர்க்க தரிசனம் இருக்குது. அந்த தீர்க்க தரிசனம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, இந்த சந்ததி ஒழிந்து போகாது அப்படின்னு சொன்னாரு. அந்த சந்ததி வந்த காலம் 1844. அப்பவே இயேசு கிறிஸ்து வருவதற்கான எல்லா சூழலும் இருக்கதான் செய்தது. ஆனால் ஜனங்கள் தொடர்ச்சியாக பாவத்தில் ஈடுபட்டு கொண்டிருப்பதனால அந்த கிருபையின் காலமானது கொஞ்சம் கொஞ்சமாக என்ன பண்ணப்பட்டிருக்குது? சரி, கேள்வி, ஆண்டவருடைய வருகையை துரிதப்படுத்த முடியுமா, தாமதப்படுத்த முடியுமா? இந்த 2 காரியத்தையும் நம்மால் செய்ய முடியுமா, முடியாதா? என்னங்க நினைக்கிறீங்க? ஆண்டவருடைய 2ஆம் வருகையை துரிதப்படுத்துவதும் தாமதப்படுத்துவதும் நம்மால் முடியுமா, முடியாதான்னு கேட்கிறேன் நான். இந்த ஒரு சத்தியத்தை புரிஞ்சவன் டைம் ப்ராபசிக்கு வரவே மாட்டாங்க. ஏன் தெரியுங்களா? டேட் செட்டிங் பண்றாங்க பாருங்க. அந்த டேட் செட்டிங்ல எது வராது? இந்த காரியம் வராது. ஒன்றும் இல்லை. 2 பேதுரு 3:9 சொல்லுது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லோரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய. அப்ப சொல்லுங்க, இந்த பாவியினால இயேசுவினுடைய 2ஆம் வருகையை தடுக்கிறதுக்கும் துரிதப்படுத்துறதுக்கும் முடியுமா, முடியாதா? அப்ப ஆண்டவருடைய வருகையை தாமதப்படுத்துவதும் துரிதப்படுத்தும் என்னுடைய கரங்கள் இருக்குது அப்படின்னா, நீ எந்த கணக்கை வச்சு இயேசு கிறிஸ்து இந்த வருஷத்துல வருவார்னு குறிக்க முடியும்? என் கேள்வி புரிஞ்சிச்சுங்களா உங்களுக்கு? தாமதப்படுத்துவதும் துரிதப்படுத்துவதும் என் கையில் இருக்குது. அதனாலதான் ஆண்டவர் சொன்னாரு. ஆனா இன்னைக்கு டேட் செட்டிங்னு ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. கால தீர்க்க தரிசனன்ற கணக்கை போட்டு இயேசு கிறிஸ்து இந்த வருஷம் வந்துருவாரு, இந்த வருஷம் இந்த லா வந்துரும், அந்த லா அந்தங்க வந்துரும் அப்படின்னு சொல்லி இவங்க குறிச்சு வராங்களே, இவங்க அப்ப எதை புரியல? எக்ஸாக்ட் அட்வென்ட் திருச்சபையில் நடக்கிற மிகப்பெரிய பிரச்சனைங்க இது. இன்னைக்கு நிறைய தவறான உபதேசம், தவறான கொள்கைகள். கர்த்தருக்கு சித்தமே ஆனால் வரக்கூடிய நாட்கள் அந்த தவறான உபதேசங்கள் ஒன்றொன்னா உடைச்சி படிப்போம், ஒன்றா உடைச்சி படிக்க போறோம். இங்க தானியேல் புத்தகத்தில் அந்த 1290 தீர்க்க தரிசனமும் 1335 தீர்க்க தரிசனமும் சரியாக நிறைவேறிவிட்டது. தீர்க்கதரிசி எழுதுறாங்க, 1844 பிறகு எது கிடையாது? கால தீர்க்க தரிசனம் கிடையாது. யாரு இயேசு கிறிஸ்து இந்த வருஷம் வருவாரு அந்த வருஷம் வருவாருன்னு நாட்களை குறிக்காதீங்க. அப்படி குறிக்கிறவன் சாத்தானால் வழிநடத்தப்படுகிறவன் என்பதை தெளிவா எழுதுறாங்க. ஆனா இங்க டைம் ப்ராபசியை கொண்டு வந்து இந்த வருஷம் வந்துருவாரு அந்த வருஷம் வந்துருவாருன்னு குறிக்கிறவங்க எல்லாம் இதே தீர்க்கதரிசனுடைய கொட்டேஷன் தான் கொண்டு வருவாங்க. எப்படி கொண்டு வருவாங்கன்னா, நிறைவேற தீர்க்க தரிசனம் டூல் ப்ராபசியா, 2வது முறையும் அது நிறைவேறுமா, அப்படிதான் இவங்க கணக்கு போட்டு பார்க்கறாங்களாம். அப்ப என்ன அர்த்தம்?
சரியாய் தீர்க்க தரிசனத்தை புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த வஞ்சக வலையில நாமும் விடுவோம். வசனம் சொல்லுதா, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்க. அதில் இதையும் ஒன்று, நம்ம சத்தியத்தை தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் நாமே வஞ்சனையில் சிக்கிக்கொள்வதற்கான வழிகளையும் வாய்ப்புகளையும் சாத்தா என்ன பண்ணுறான், ஏற்படுத்துகிறான். வசனம் 13 வாசனை நான் முடிக்க போகிறேங்க. வசனம் 13 நான் வாசித்து முடிக்க போகிறேன். நீயோ வென்றால் முடிவு வரும் மட்டும் போயிரு. என்ன சொல்றாரு? நீயோ வென்றால் அப்படின்னா யாரை பார்த்து சொல்றாரு? தானியேலை பார்த்து சொல்றாரு. நீயோ வென்றால் முடிவு காலம் மட்டும் போயிரு. அடுத்த வார்த்தையை கவனிங்க. நீ இளைப்பாரி கொண்டிருந்து நாட்களின் முடிவிலே உன் சுதந்திர வீதத்திற்கு எழுந்திருப்பாய் என்றார். இளைப்பார்னா என்ன சொல்றான் அப்ப தூதன்? தானியேலே, ஆண்டவர் உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கணும்னு நினைக்கிறாரு, நீ கொஞ்சம் நித்திரை மரணத்துக்குள்ள போயிடு. ஆனா தேவன் வரும்போது எதை கொடுப்பாருன்னு வசனம் சொல்லுது? உன் சுதந்திர வீதத்துக்கு. அந்த சுதந்திர வீதம்னா எதங்க குறிக்குது? பரலோக ராஜ்யங்க. தூதன் அடிச்சு சொல்றான், தானியேலே உனக்கு பரலோகம் உண்டு. அப்ப பரலோகம் உண்டு என்பதை தானியேலுக்கு இவ்வளவு தீர்க்கமா சொல்ல முடியுதுன்னா இந்த தானியேலுடைய வாழ்க்கை எவ்வளவு தூய்மை இல்லை, இந்த தானியேலுடைய வாழ்க்கை எவ்வளவு பரிசுத்தம் இல்லை, இந்த தானியேலுடைய வாழ்க்கை எவ்வளவு மேன்மை உள்ளது இல்லை. எப்படி ஆண்டவர் தூதன் மூலமா சொல்றாரு, உனக்கு பரலோகத்தின் சுதந்திர வீதம் இருக்குதுப்பா, நீ போய் இளைப்பாரி கொண்டிரு. முடிவு காலத்துக்கு தான் இந்த சத்தியம் எல்லாம். முடிவு காலத்தில் இந்த சத்தியம் எல்லாம் புரிஞ்சிருக்கிற வரைக்கும், மக்கள் முடிவை சந்திக்கிற வரைக்கும் நீ போய் இளைப்பாரி கொண்டிரு, உனக்கு பரலோகம் நிச்சயம். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, தானியேல் 12 அதிகாரங்களை நம்ம படித்து முடிச்சிருக்கிறோம். இன்னும் கால தீர்க்க தரிசனங்கள்னு வரும்பொழுது 2 தீர்க்க தரிசனத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டியது இருக்குது. ஒன்று 2003 ராப்பகல் தீர்க்க தரிசனம், இரண்டாவது இந்த 1290 தீர்க்க தரிசனம், மூன்றாவது 1335 தீர்க்க தரிசனம். இந்த 3 தான் கால தீர்க்க தரிசனம் தானியேல் புத்தகத்தில். இந்த கால தீர்க்க தரிசனங்களை நாம் வரக்கூடிய நாட்களில் படிக்கும் பொழுது கர்த்தருக்கு சித்தமையானால் நம்ம அதை தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இந்த தீர்க்க தரிசனங்கள் எல்லாமே நிறைவேறிடுச்சு. இனிமேட்டு எதிர்காலத்தில் நிறைவேற போகிறது ஒன்றுமே இல்லை. அதை தான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். 1844க்கு பிறகு கால தீர்க்க தரிசனம் என்று ஒன்று கிடையவே கிடையாது. நாட்களை குறிக்கிறதோ, நேரத்தை குறிக்கிறதோ, சம்பவத்தை குறிக்கிறதோ ஒன்றும் இல்லை. எல்லாவற்றையும் ஆண்டவர் தெளிவாக நிறைவேற்றி விட்டார் அப்படின்ற காரியத்தை நம் கர்த்தர் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்புகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டுங்க. தானியேல் புத்தகத்தை இந்த கடந்த மாதங்கள் முழுவதும் நம்ம படித்து முடிச்சிருக்கிறோம். எத்தனை பேருக்கு அந்த தானியேல் புத்தகம் பிரயோஜனமாக இருந்துச்சு? சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். திரும்பவும் என்ன செய்ய போகிறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இந்த சத்தியத்தை இன்னும் தெளிவாக புரிஞ்சிக்கல அப்படின்னா கதை வெளிப்பாடமாக திரும்பவும் போட போகிறாங்க. சபையில் நடத்த போகிறது இல்லை. வாரத்துக்கு ஒரு வீடியோ நம்முடைய யூடியூப் சேனலில் என்ன பண்ணும் வரும். எப்படி வரப்போகுது? கதை வெளிப்பாடமாகவே வரப்போகுது. எப்படி ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும்? ஒரு உதாரணம், தானியேல் புத்தகத்தை ஏன் படிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறேன்னு வச்சுங்களேன். என்ன காரியம்? இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். என்ன சொன்னார்? பாழாக்கும் மறுவரிப்பை குறித்து தானியேல் தீர்க்கதரிசி சொல்லியிருக்கிறானே, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அதனால தான் இந்த தானியேல் புத்தகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து தலைப்பு எப்படி வச்சேன்னா, வாசிக்கிறவன் சிந்திக்க கடவன். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாருன்னா பாழாக்கும் மறுவறுப்புனா என்னென்னு படிக்கணும், அந்த பாழாக்கும் மறுவறுப்பு யாருன்னு படிக்கணும். இப்படி தான் கதை வழி பாடமாக என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு வீடியோ தானியேல் புத்தகத்திலிருந்து திரும்ப வரும். கர்த்தருக்கு சித்தமே ஆனால் வரக்கூடிய வருஷத்தில் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை முடிச்சுன்னு நினைக்கிறேங்க. 22 அதிகாரங்கள் உண்டு. நான் நம்புகிறேன் வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தின் சத்தியங்களை எந்த ஒரு ஆத்மா புரிந்து கொள்ளுதோ அந்த ஆத்மா சும்மா இருக்க போகிறது இல்லை. ஆண்டவருக்காக ஏதாவது ஊழியத்தை செய்வதற்கு அந்த ஆத்மா உந்தி தள்ளப்பட்டு கொண்டே இருக்கும். ஆண்டவர் அப்படிப்பட்ட பாக்கியத்தை தரும்படியாக நாம் தொடர்ந்து ஜெபித்துக் கொள்வோம். இந்த தானியேல் புத்தகத்தின் சத்தியங்களை படிக்க ஆண்டவர் நமக்கு தொடர்ந்து உதவி செஞ்சாங்க. தொடர்ந்து நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருந்து நல்ல சத்தியங்களை படிக்க உதவி செய்வோம். ஒரு அறிவிப்பு சொல்லிட்டு நான் முடிக்கணும்னு நினைக்கிறேன். சிலர் நம்முடைய யூடியூப் சேனல்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துட்டு கடைசி கால எலியா அப்படின்னு ஒரு தலைப்பு போடுறேன்னு வச்சுக்கங்களேன். அவங்களுக்கு சத்தியம் ஆரம்பத்திலேருந்து வந்திருந்தால் ஒரு வேளை புரிஞ்சிடும். அவங்க என்ன செய்கிறாங்க, புதுசாக அந்த சத்தியத்தை கேட்கும் பொழுது அவங்க மனசில் என்ன தெரியுங்களா தோணுது, இவங்க சத்தியம் தவறாக போதிக்கிறாங்கன்னு தோணுது. நிறைய கமெண்ட்ஸ்லாம் நம்ம சேனலுக்குள்ள வந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நான் ஆண்டவர் சமூகத்தில் வச்சு ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆண்டவரே, இப்படி ஒரு கமெண்ட்ஸ் வருது, அவங்களுக்கு சத்தியம் புரியலை, எனக்கு தெரியுது ஆண்டவரே, நான் என்ன செய்யணும் அப்படின்னும் போது ஆண்டவர் ஒரு திட்டத்தை கொடுத்தார். அந்த திட்டம் என்ன தெரியுங்களா, வரக்கூடிய புதிய வருடத்தில் இருந்து ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் 2 to 3 2 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் அடிப்படையான சத்தியங்களை நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும்னு நினச்சிருக்கிறேன்.
நம்ம வாலிப பிள்ளைகளுக்கு. ஒருவேளை பெரியவர்களுக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னு நீங்கள் தாராளமாக கலந்து கொள்ளலாம். அடிப்படையான சத்தியம், அடிப்படையான சத்தியத்தை ஒரு ஆத்மா புரிஞ்சுக்கும் பொழுது இந்த முடிவு கால சத்தியங்கள் எல்லாம் சொல்லும்போது என்ன பண்ணலாம், ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்கள் அதுக்காக ஜோம் பண்ணிக்கங்க. வரக்கூடிய புதிய வருட ஓய்வு நாள்லேருந்து 2 மணிலேருந்து 3 மணி வரைக்கும் 1 மணி நேரம் தான், ஜஸ்ட் 1 hour. நம்ம பிள்ளைகளுக்கு எவ்வளோ எளிமையாய் புரியுமோ அந்த எளிமையாய் புரிய வைப்பதற்கான காரியத்துக்குள்ளே நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்கணும்னு நினைக்கிறேன். ஏன் இந்த முயற்சி அப்படின்னா, ஒருவேளை நம்ம யூடியூப் சேனல் மூலமாக சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறவங்க இன்னைக்கு கடைசியலையா அப்படின்னு கேட்கும்போது அடிப்படை சத்தியம் அவங்களுக்கு தெரியலை, அதனால் எந்த கன்க்ளூடுக்கு வந்துடுறாங்க, தவறான உபதேசம் வந்துடுறாங்க. அதை நம்ம விடக்கூடாது. அப்படியே புரிதல் கொடுக்காம நம்ம விடக்கூடாது. அவர்களுக்கும் நல்ல புரிதலை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்துக்காக தான் இந்த காரியத்தை செய்திருக்கிறோம். ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வளர்க்க பிரியமாக இருப்பீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் எல்லோரும் உதவி செய்யும்படியாய் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக நான் அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒருவேளை வெளியில் யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு நம்முடைய பிள்ளைகளும் அவருடைய வாலிப பிள்ளைகளும் சத்தியத்தில் தேர்ந்தவர்களாய் மாற வேண்டும் அப்படின்னு பிரியப்படுவாங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நம்முடைய திருச்சபை லைவில் தான் போட போகிறோம். அந்த 1 hour பைபிள் ஸ்டடியும் நம்ம அதை தொடர்ந்து படிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த நல்லதொரு ஆராதனை முடிக்கும் வண்ணமாக